కాపాడు శ్రీ సత్య నారాయణ, కాపాడు శ్రీ సత్య నారాయణ. పన్నగ శయన పావన చరణ, ನಂಬಿದೆ ನಾ ನಿನ್ನ. ಕಾಪಾಡು ಶ್ರೀ ಸತ್ಯ ನಾರಾಯಣ. ಮನವೆಂಬೋ ಮಂಡಪ ಬೆಳಗಾಗಿದೆ, ಹರಿನಾಮದ ಮಂತ್ರವೇ ತುಂಬಿದೆ. ಎಂದೆಂದು ಸ್ಥಿರವಾಗಿ ನೀಲ್ಲಿರು, ನನ್ನಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಉಸುರಾಗಿರು. ಕಾಪಾಡು ಶ್ರೀ ಸತ್ಯನಾರಾಯಣ. ನನಗಾಗಿ ಏನೆಂದು ನಾ ಬೇಡೆನೋ, ಧನ ಕನಕ ಬೇಕೆಂದು ನಾ ಕೇಳೆನೋ. ಈ ಮನೆಯ ನೀರುವ ಗುಡಿಯಾಗಲಿ, ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿಯು ನೆಲೆಯಾಗಲಿ. ಕಾಪಾಡು ಶ್ರೀ ಸತ್ಯನಾರಾಯಣ. இவ்வளோ அழகான இந்த பாடலை பாடியது என்னோட அத்தை மிஸ்ஸஸ் அஹல்யா ஜெயதேவ். ஷீ இஸ் அட் பெங்களூர். அண்ட் அத்தை வந்து ஒரு பௌர்ணமிக்கும் வந்து அவ்வளோ அழகாக இந்த சத்யநாராயண பூஜையை பண்ணி இந்த பாட்டை பாடி, ஷீ இஸ் ட்ரூலி அன் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நான் ரொம்ப இந்த பூஜைகளெல்லாம் ரசிப்பேன் எப்போவுமே. சத்யநாராயண பூஜை ஒரு பௌர்ணமியும் வீட்டில் வந்து சின்னதாக சத்யநாராயண பெருமாள் ஃபோட்டோ வச்சு சத்யநாராயண அஷ்டோத்திரம் சொல்லி அவரோட கதைகளெல்லாம் படித்து என்னென்ன பூ நம்மளால் முடியுமோ அந்த பூவை அர்ச்சனை பண்ணி ஒரு நைவேத்தியம் அண்ட் மங்களார்த்தி. சத்யநாராயண பெருமாளோட பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் பேர் எப்படியோ அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை வந்து என்ன சொல்கிறது, நிறைவேற்றக்கூடிய ஒரு பெருமாளோட ஒரு ரூபம்னு சொல்லலாம். இந்த பூஜையை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பட் நான் என்னோடய லைஃப்பில் வந்து சத்யநாராயண பெருமாளோட அனுகிரகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை ரெகுலராக ஒரு பௌர்ணமியும் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூஜையை வந்து நடத்தி வெற்றிலை பாக்கு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தேட் டியூ டு அ லாட் ஆஃப் அதர் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல. இப்போ திரும்பி அதை நான் ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். பட் இன் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மால் லிட்டில் வே. ஒரு பௌர்ணமியும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரைடே எனக்கு தோணித்துன்னா மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பெருமாளோட ஃபோட்டோவும் வச்சு சத்யநாராயண அஷ்டோத்திரம் சொல்லி பல மலர்களால் அர்ச்சனை பண்ணி அவரோட கதையை படித்து ஒரு சின்ன நைவேத்தியம் அண்ட் மங்களார்த்தி இதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜையை பண்ணலாம். பட் என்ன, மனசில் அந்த ஸ்ரத்தை வேணும். அண்ட் சத்யநாராயண பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணோமானா எதுவுமே கேட்க வேண்டாம். நமக்கு என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவரே வந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அதில் சத்யநாராயண பூஜை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சத்யநாராயணம் விரதம், இதில் 5 கதைகள் வரும். கதை இந்த விரதத்தோட மகத்துவம். மகாவிஷ்ணு கிட்ட நாரதர் கேட்குறார், கலியுகத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் ஜனங்கள் வந்து எப்பேற்பட்ட பூஜையை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சத்யநாராயண விரதத்தை பற்றி சொல்கிறார். அண்ட் இதை யார் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ், நல்ல ஒரு ஆரோக்கியம், எல்லா ப்ராஸ்பெரிட்டியும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி மகாவிஷ்ணு நாரதர்கிட்ட சொன்னது தான் முதல் கதை. 2வது கதை வந்து ஒரு ஏழை பிராமணன் காசியில் இருக்கிறார். அண்ட் அவரோட வாழ்க்கை வந்து இந்த பூஜையை ஆரம்பித்து எப்படி மாறுறது அப்படிங்கிறது. 3வது ஒரு வுட்கட்டரோட கதை. ஒரு பிராமணன் வந்து அந்த பூஜையை செய்யும்போது இவர் அந்த பூஜையை பார்த்ததால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் ஒரு 3வது கதை. 4வது கதை ஒரு சாது கலாவதி அண்ட் ஒரு வணிகனோட ஒரு கதை. எப்படி அவங்க வாழ்க்கையில் இந்த கதை வந்து அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. 5வது ராஜா துங்கத்வஜனோட கதை. இந்த 5 கதையும் படித்து நம்ம கவனம் கொடுத்து படித்து அதை கேட்டு நாராயணனோட பிரசாதத்தை நிச்சயமாக உண்ண வேண்டும்.
இதுதான் வந்து ஒரு இந்த பூஜையை செய்கிறதுக்கான வழிமுறை. இந்த சத்யநாராயணம் விரதத்தில் அஷ்டோத்திரங்கள் 108 சுவாமியோட பேர் படிக்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், ஆந்திர பிரதேஷில், தமிழ்நாடுல, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் ஒன்று சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். பேர்களில் ஸ்லைட்டாக டிஃப்ரென்சஸ் வரும். பட் 108 நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓம் முகுந்தாய நமः, ஹரியே நமः, கிருஷ்ணாய நமः, ராகவாய நமः, ரமாய நமः, ஸ்ரீனிவாசாய நமः, லக்ஷ்மி நாராயணாய நமஹன்னு சொல்லலாம். இல்லை சத்யநாராயணனோட பேரோடு வரும். ஓம் சத்யதேவாய நமः, சத்யாத்மனே நமः, சத்யபூதாய நமः, சத்யபுருஷாய நமः, சத்யநாதாய நமः, சத்யசாட்சினே நமः. இந்த மாதிரியான பேர்கள் வந்து வரும். ஸோ பட் 108 நேம்ஸ் ஆஃப் மகாவிஷ்ணு நிச்சயமாக அதில் இருக்கும். வேர்ஷன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். இந்த பூஜையை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பாட்டோட மங்களார்த்தியை பார்க்கலாம். ಪನ್ನೀರ ಅಭಿಷೇಕ ನಾ ಮಾಡಿದೆ, ಕರುಣಾಲೋ ನೀ ನನ್ನ ಕಾಪಾಡಿದಿ, ಬರಿದಾಗ ಮಡಿಲನ್ನು ನೀ ತುಂಬಿದೆ, ನಾ ಕಾಣ ಆನಂದ ನೀ ನೀಡಿದೆ, ಕಾಪಾಡು ಶ್ರೀ ಸತ್ಯ ನಾರಾಯಣ, ನಾರಾಯಣ ಸತ್ಯನಾರಾಯಣ, ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ, ಕಾಪಾಡು ಶ್ರೀ ಸತ್ಯ நாராயண. வீட்டில் செய்கிற எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு சின்ன படம் போதும், மனசில் பக்தி போதும், 4 மலர்கள் போதும். நம்ம எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும். மோர் தென் த ரிச்சுவல்ஸ், த லவ் யூ ஹேவ் ஃபார் த டீட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இந்த சத்யநாராயண பூஜை கலியுகத்தில் பல மாற்றங்களை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை. இதை நம்ம வீட்டில் யாரானாலும் தாராளமாக இந்த பூஜையை வந்து செய்யலாம். ஆனால் 2 விஷயம், பக்தி அண்ட் ஸ்ரத்தை. அஷ்டோத்திரம் 5 கதைகள் படித்து நிவேத்தியம் பண்ணி நிவேதத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த விஷயங்களை வந்து ப்ராப்பராக செஞ்சோமானா நம்ம வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை சத்யநாராயண பூஜை. ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமஹ. சத்யநாராயணனோட அனுகிரகம் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.